கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இழுபறியான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா நல்ல முறையில முடிவடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2ல கேது இருக்கிறதுனால தனவரவு தடைபட்டு இருந்துச்சு, அப்ப இந்த மாசம் வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ உங்களுடைய இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். ஒரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய கற்பனை திறன்கள் மிக அருமையாக இருக்கும். அதே போல நீங்க எதிர்பார்த்திருந்த தனவரமும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. மனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுப்பாங்க. ராசியிலேயே உங்களுடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பார். இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை அந்த குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். 2ல கேது இருக்கிறதுனால தனவரவு தடைபட்டு இருந்துச்சு, அப்ப இந்த மாசம் வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 4ஆம் இடத்துல புதன் அப்படி இருக்கும்போது, 4ல புதன்னா வீடு வண்டி புதிய ஆடைகள் வாங்குறது, புதிய சொத்துக்கள் வாங்குறது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஏதாவது நீங்க லோன் போட்டிருக்கீங்க, இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தமா இந்த மாதம் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக அமையும். அதே போல தாய் வழி உறவுகள், தாய் மாமன் மூலமாக உங்களுக்கு அருமையான ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த மாசம் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது அருமையா இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு விஷயங்கள், ஒரு டிவி சினிமாக்கு போறது, ஒரு பார்க்குக்கு போறது, மால்லாம் போறது, பர்ச்சேசிங் போறது, இந்த மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக நீங்க வெளியே போய் நீங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிப்பீங்க. அல்லது ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. இன்ப சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள்ல போகக்கூடிய பிக்னிக் போறது, இந்த மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதுல நீங்க குடும்பத்தோட மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நண்பர்கள் மூலமா நீங்க வெளியில போறீங்க, ஒரு சுற்றுலா போறீங்க, ஒரு பிக்னிக் போறீங்க அப்படின்னா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல புதிய சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும். ஒரு தடவைக்கு இருமுறை நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா அதுல இழுபறியான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாசம் உங்களுக்கு அதை நல்ல முறையில முடிவடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 5ல சூரியன் அப்படிங்கும்போது பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா ஒரு நன்மை அளிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையும். 5ல சூரியன் இருக்கும்போது இந்த மன தைரியம் துணிச்சல் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். குருவோட பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் அருமையா இருக்கும். கடக ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கு. அப்போ இந்த குரு பகவானோட பார்வையால உங்களுக்கு தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறது, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறது, இது எல்லாமே அருமையாக இருக்கும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதம் போட்டித் தேர்வு பந்தயத்துல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா படிச்சு நீங்க எழுதக்கூடிய தேர்வுல நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும். மாணவர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டு கல்வியில இருக்கிறவங்களுக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. வெளிநாட்டு மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வணிகம், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல குடும்ப விஷயங்கள்ல 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கக்கூடாது. அதனால குடும்ப ரகசியங்களை காப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான். உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சித்தர்களோட ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மனம் இன்னும் அமைதியை அதிகமாக கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல வளர்ச்சி பாதை இந்த மாசம் உங்களுக்கு அருமையாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் பாத்தீங்கன்னா அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு.
உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரனும், துலாம் ராசியில சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா பயணம் செல்லக்கூடிய வகையில அந்த பயணத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலில் இப்போ சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா காலில் நீங்க செப்பல் போடாம கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி 12ல் வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ சனி வக்ரமாக இருக்கும்போது காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாமல் நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவிகள் செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல் கேது அப்படிங்கும்போது மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்லை. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிடுவாரு. பிற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துடுவார். அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று, ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது, அதாவது தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது இருக்கணும். முந்தைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா மாடம் இருக்கும், அந்த மாடத்துல வந்து விளக்கேற்றுவாங்க. அதை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்ல இருந்து நம்ம காட்டணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்று வருவது அந்த மாதம் முழுக்கும், ஐப்பசி கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.